ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மலப்புரம் ஸ்டைல் மட்டன் பூவடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி வேண்டாம், கொஞ்சம் இப்போ அப்படி லைட்டாக நகைச்சூடு உள்ள தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி மூடி வச்சிடலாம். அது ஊறட்டும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து நல்ல மாவை வந்து நல்லா பிசைஞ்சி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி மூடி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சமோசா செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் நம்ம பூ மாதிரி டிசைனில் வர மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 1.5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பெருசாக எடுத்துக்கலாம், சின்னதாக 2 எடுத்தாலும் சரி. பார்த்திங்கன்னா அதுக்கு மல்லி இலை, புதினா வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் அடுப்பில் வச்சு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா சின்னதாக நறுக்குனது வந்து அதில் போட்டுக்கலாம். நான் இல்லை அதனால் போடலை. இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா பிடிக்கிற அளவு கலந்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய கிழங்கு வந்து வேக வச்சு அதை நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மசாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா வந்து செய்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா இலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது நல்ல மசாலா வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறட்டும். இது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா வந்து கிழங்கெல்லாம் வந்து நல்லா அமுத்தி அதை வந்து கலந்து விட்டுட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்ச்சிக்கலாம். இது கூட பெருசு தான். தேய்ச்சிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாவு எடுக்கும்போதே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம தேய்ச்சோன்னா கரெக்டாக வரும். அச்சு இருக்கவங்க அச்சியில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூடி வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மலப்புரத்தில் பூவடைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சைடில் வந்து டிசைனாக இருக்கிறதுனால பூவடைன்னு சொல்லுவாங்க. இதுவே இனிப்பு வச்சு செய்கிறது தேங்காய், சர்க்கரையெல்லாம் வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. கோதுமை மாவில், அரிசி மாவில் தான் அவங்க முக்கியமாக இந்த மாதிரி செய்வாங்க. அரிசி மாவில் சர்க்கரை, தேங்காய், அவல் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு இது எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க, இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க. அதை தான் அவங்க வந்து பூவடைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கையாலேயே வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டு இதை அப்படியே மடக்கி விட்டோன்னா கரெக்டாக அந்த பூ மாதிரி வரும். இப்படி செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வரலை அப்படின்னா போர்க் இருக்குது பார்த்திங்களா, முள்ளு கரண்டி இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டோன்னா நல்ல பூ மாதிரி டிசைனில் வந்துடும். இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முள் கரண்டி வச்சு போர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டோன்னு சொன்னால் நல்ல பூ மாதிரி டிசைனில் வரும். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்வீட்டாகவும் செஞ்சுக்கலாம். தேங்காய், சர்க்கரை, அவுல் எல்லாம் வச்சு ஏலக்காயெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன பீஸ் போட்ட மாவு நல்லா சூடாக இருக்குது. இதை வந்து நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த நோன்பு டைமில் எல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி தான் சாயங்கால டைமில் செஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ தான் செய்யணுன்னு எல்லாம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக உள்ளே வந்து மசாலெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய்.